வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நாளைக்கு நடக்க போகிற கேரளா லாட்ரிக்கான ஒரு சூப்பர் கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்கு, எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி வந்து சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து எப்படி வந்திருக்கு, அதே மாதிரி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கான ரிசல்ட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் வந்து ஒரு சூப்பரான பேட்டர்ன், சூப்பரான நம்பர் பிசியில் அழகாக வந்து அவன் அடிச்சிருக்கான். ஆனால் அது இன்றுமே வந்து அவன் பெண்டிங்கில் வச்சுட்டே இருக்கான். ஸோ இன்றைக்கான ரிசல்ட் வந்து எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வீக்லி சார்ட்டில் வந்து அழகாக வந்து போன வீக்கில் இருந்தும் இந்த வீக்கை வந்து அப்படி மேனிப்புலேட் பண்ணி 420 அப்படின்ற நம்பரை வந்து, அதாவது பிசியில் இருந்த 20 வந்து ஏபி போர்டில் வந்து 20 அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். ஓகேங்களா? ஸோ பிசி போர்டிலேருந்து ஏபி போர்டுக்கு வந்து 20 அப்படின்னு சொல்லி வச்சுட்டு நேற்று வந்த ரிசல்ட், அதாவது 7லேருந்து 2 அப்படியே தூக்கி அதோட பவர் நம்பரை 220 அப்படின்னு சொல்லி வச்சு இன்றைக்கான கேம் வந்து அவன் முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த வீக்லி பொறுத்த வரைக்குமே வீக்லிலேருந்து போன வாரம் என்ன அடிக்கிறானோ அது வந்து இந்த வாரம் வந்து பவர் நம்பர் வந்து அடிக்கிறது வந்து வழக்கம் தான். ஸோ அந்த பேட்டர்ன் வச்சு தான் அவன் இந்த வாரம் வந்து அவன் அடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங்குமே வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் வச்சு தான் அடிக்க போகுது. எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துட்டே இருப்போம். அதாவது சி போர்டில் வந்து இன்னுமே 4 அப்படின்ற நம்பர் வந்து இன்னும் பெண்டிங் வச்சுட்டே இருக்கான். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து அவன் பிப்ரவரி மாதத்தில் ஒரு 5 அப்படின்ற நம்பர் வச்சு அவன் அடிச்சுட்டு இருந்தானோ, அதே மாதிரி இந்த வாரம், அதாவது இந்த மாதமும் 4 அப்படின்ற நம்பரை வந்து அவன் பெண்டிங் வச்சுட்டே இருக்கான். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து நம்ம முன்னாடி நாள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதில் வந்து எப்படி வந்து நம்ம ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, அந்த கெஸ்ஸிங் நம்பர், அதாவது பிசியில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து வந்துட்டுருக்கு. அந்த பேட்டர்ன் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிசியில் ஒரு மார்ச் 3ஆம் தேதி வந்து ஒரு 94, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 94க்கு ஒரு 44 அப்படின்னு அடிச்சிட்டான். ஒரு 84 ஒன்று வந்திருக்கு அடுத்தது பிசி போர்டில். அந்த 84 இன்னும் அவன் பெண்டிங் வச்சுருக்கான். அந்த 84க்கு ஒரு 34 அப்படின்ற நம்பர் வந்து இன்னுமே அவன் பெண்டிங் வச்சுருக்கான். ஓகேங்களா? ஸோ அந்த 84 அப்படின்னு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது பிசி போர்டில். அந்த பிசி போர்டு, அது ஏன் நான் மறுபடியும் சி போர்டில் வந்து 4 அப்படின்ற நம்பர் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் வந்து அவன் ஃபாலோ பண்ணி அடிச்சுட்டே இருப்பான். ஓகேங்களா? அந்த ஃபாலோ பண்ணி ஒரு நம்பருக்கு அதுக்கு அடுத்த நம்பர் அவன் கண்டினியூஸாக கொடுக்கும்போது இந்த 4 அப்படின்ற நம்பர் வந்து சி போர்டில் அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த 94க்கு ஒரு 44 வந்து கேமில் வந்து அடிச்சிட்டான். ஒரு நம்பரை வந்து பவர் நம்பராக வச்சு சி போர்டில் அந்த 4 அப்படின்ற நம்பர் கொடுத்துட்டான். அடுத்தது வந்து ஒரு 84 கொடுத்துருக்கான் கேமில் பிசியில். அந்த 84க்கு ஒரு 34 இன்னுமே பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? அந்த 84க்கு அடுத்தது நம்ம ஒரு 34. ஓகேங்களா? ஸோ இந்த 84க்கு ஒரு 34 அப்படின்ற நம்பர் பெண்டிங் கொடுக்கும்போது நம்ம வந்து பிசியில் 34 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 34 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் பிசியில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஏபி போர்டு, அதாவது ஏபி போர்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏபி போர்டில் என்னவா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏபி போர்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஏபி போர்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஏபி போர்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பிப்ரவரி மாதம், அதாவது ஒரு 86, அடுத்தது ஒரு 13, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 815. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இதை வச்சு தான் வந்து நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது 86, 13, ஒரு 81. ஓகேங்களா? ஸோ எப்படி இதெல்லாம் வந்து ஒரு பேட்டர்னில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 86, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு 86 அதோட பவர் நம்பர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி அதுக்கு கீழே வந்து 81 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதாவது இங்கே பாருங்கள், ஒரு 86க்கு ஒரு 81 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். ஒரு நம்பரை மட்டும் அவன் அதாவது பவர் நம்பராக மாற்றி 81 அப்படின்னு வச்சுட்டான். இந்த 13க்கு அடுத்தது என்ன, அதாவது இந்த 13க்கு, அதாவது பி போர்டு அப்படியே வச்சுட்டு ஒரு நம்பர் மட்டும் பவர் நம்பராக பண்ணி 63 அப்படின்னு சொல்லி ஏபி போர்டில் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது ஏன்னு சொல்கிற மறுபடியும் பாருங்கள், ஒரு 86க்கு ஒரு 81, அதே மாதிரி ஒரு 13க்கு ஒரு 63 அப்படின்ற நம்பர் வந்து ஏபியில் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஒரு 86க்கு ஒரு 81,
அவன் வந்து கேமில் அடிச்சிட்டான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13க்கு ஒரு 63 ஏபி போர்டில் வந்து நாளைக்கு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே நம்ம பிசி போர்டில் வந்து 34 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது 3 அப்படின்ற நம்பர் வந்து பி போர்டு அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி 3 அப்படின்ற நம்பர் வந்து பி போர்டு அடிக்குது அப்படின்னா நம்ம கெஸ் பண்ண மாதிரி, அதாவது ஏபி போர்டில் வந்து 63 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஏபி போர்டில் 63 அப்படின்ற நம்பர் வரும்போது நம்ம ஏற்கனவே பிசி போர்டில் வந்து 34 அப்படின்ற நம்பர் வந்து கெஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நாளைக்கு 634 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பராக வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இது ஒரு சிங்கிள் நம்பரை வந்து நான் நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பரை கொடுக்குறேன். இது ஒரு நல்ல நம்பரு, நல்ல பேட்டர்னு. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் முன்னாடி வீடியோ ஃபாலோ அப் பண்ணிங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து ஏன் கொடுக்குறேன் அப்படின்றத ஃபாலோ அப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு பிசியில் வந்து 34 அப்படின்னு சொல்லி அவன் அடிக்கிறான் அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு கெஸ்ஸிங் நம்பராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த கெஸ்ஸிங் நம்பரை வந்து மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு நல்ல பேட்டர்னு. ஸோ போன மாதம் அழகாக 5 வச்சு கேமை முடிச்சிருப்பான். அதே மாதிரி இந்த மாதமும் வந்து 4 வச்சு கேமை முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் மறுபடியும் வந்து பிசியில் வந்து 34 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் கொடுத்துட்டே இருக்கேன். ஓகேங்களா. ஸோ பிசியில் என்றைக்காவது ஒரு நாள் வந்து அந்த 34 அப்படின்ற நம்பர் வந்து அவன் கண்டிப்பாக அடிச்சிருவான், கேமுக்குள்ளே கொண்டு வந்துடுவான். அப்படி 34 அப்படின்ற நம்பர் வந்து அவன் கேமுக்குள்ளே கொண்டு வரான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவன் வந்து 634 அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக அவன் கேம்குள்ளே வந்து கொண்டு வந்துடுவான். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த நம்பரை வந்து நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பரை நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.